ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ZQSD பற்றி இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த கோயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கரண்ட்டாக $386 வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயின் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த கோயினை வந்து பேரிஷாக இருக்கிறாங்க. இதை வந்து ஷோர்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து இந்த கோயினில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து அதோட நெக்லைனாக பார்க்கப்படுது. இது வந்து ஒரு விஷயம். ஆனால் இதில் வந்து நாங்கள் இதை இன்னும் ஒரு வியூவில் பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த பிளேஸில் ஒரு இன்வெர்செட்னு சொல்கிற ஒன்று ஃபார்ம் ஆகுது. அண்ட் இன்வெர்செட்னு சொல்லுடைய நெக்லைன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த பிளேஸாக பார்க்கப்படுது. சரியா, இப்போ எனக்கு மார்க்கெட் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்போ கீழே வார மார்க்கெட் இருக்குதுன்னு இந்த மார்க்கெட் வந்து கீழே வந்து எனக்கு வந்து இந்த நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னப்போ எனக்கு வந்து மார்க்கெட் இந்த பேஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிப்பீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்வேஸ் இருக்குது தானே, இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து எனக்கு இங்கே இப்போ கரண்ட்டாக இந்த டாப்பில் வந்து எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ரீவியஸாக அவங்களுக்கு வீடியோஸில் சொல்லியிருப்பேன். சரியா, அப்போ எனக்கு அந்த மாதிரி எனக்கு கொண்டு நடக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த லோ எனக்கு பிரேக் பண்ணக்கூடாது. லோ மட்டும் பிரேக் டவுன் பண்ணி சொன்னால் எனக்கு வந்து மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஃபுல் ஆகிரும். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து கரண்ட்டாக போகிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிற பேட்டர்ன் வந்து எனக்கு ஃபெயிலியருக்கு மாறிடும். சரியா, அதே மாதிரி நான் வந்து இங்கே ஒரு விஷயம் காட்டுறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மந்த்லி சார்ட்டில் உங்களுக்கு என்ன பண்ணுறேன். ஓகே, இப்போ மந்த்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மந்த்லி சார்ட்டில் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இந்த பிளேஸில் ஒரு எஃப்இஜி கேப் இருந்துருக்குது. சரியா, அப்போ எனக்கு வந்து இந்த எஃப்இஜி கேப்பை வந்து ஃபுல்லாக மார்க்கெட் எடுத்துட்டு இந்த எஃப்இஜி கேப்பில் இருந்து தான் எனக்கு வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகி, சரியா, எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு லிக்யூட் எஃப்இஜி ஃபீல்ட் அண்ட் லிக்யூட் கிராஃபாக எனக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து மாறி இருக்குது. சரியா, அதோட நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி உள்ளதை நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து மந்த்லியோடைய ஒரு எஃப்இஜி இருந்திருக்கும். சரியா, அப்போ இந்த பிளேஸில் இருக்கிற மந்த்லியோட எஃப்இஜி வந்து எனக்கு ஃபில்அப் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ லிக்யூட் கிராப்ஸ் வந்து எனக்கு நடந்துட்டு தான் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே மூவாக இருக்கும். அப்போ எனக்கு வந்து இந்த பிளேஸை வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிளேஸை வந்து எனக்கு ஒரு டபுள் டாப்பாக எடுத்துருக்காங்க. எப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு வந்து மார்க்கெட் கீழே வருது, கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது, திருப்பி எனக்கு வந்து டபுள் டாப்பில் இது வந்து எங்களுக்கு டபுள் பாட்டமாகத்தான் வரும். சரியா, பட் எங்களுக்கு வந்து இந்த டபுள் பாட்டமாக நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இங்கே இருக்கிற எஃப்இஜிஸை அண்ட் லிக்விடிஸை வந்து கிராப் பண்ணி எனக்கு வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிருச்சு. சரியா, ஆனால் இப்போ இருக்கிற இங்கே இருக்கிற நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து எனக்கு ஒரு விஷயமா எனக்கு இங்கே ரெண்டு விஷயம் நடக்கும். சரியா, ஒன்று வந்து என்னென்னு சொன்னால், இப்போ எடுக்கிற இந்த லிக்விடிட்டி கிராப் இருக்குது தானே, இது வந்து இன்னும் 2 days இருக்குது இந்த மந்த்லி வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இங்கே வந்து பிக் ஃபீலிங் நடந்திருக்குது. அப்போ இங்கே வந்து அதே மாதிரி ஒரு பிக் ஃபீலிங் வந்து எனக்கு இந்த பிரச்சனை நடக்கணும். இந்த பிக் ஃபீலிங்கை வந்து எனக்கு எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே மூவ் ஆகணும். சரியா, அப்போ திருப்பி மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எனக்கு இங்கேருந்து எதிர்பார்க்கலாம் எனக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹியூஜான ஒரு பம்ப் ஒன்று கொடுக்குறதுக்கு எதிர்பார்க்கலாம். சரி, அது ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த பிளேஸில் எனக்கு வந்து இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எனக்கு ஒரு இன்வெர்செட்னு சொல்கிறதாக மாறும். சரியா, இது வந்து எனக்கு ஒரு இன்வெர்செட்னு சொல்கிறதாக மாறும். அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி உள்ள இந்த வியூ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு ஒரு வைக்-ஆஃப் தியரியோட சைட் வேஸாக இந்த பிளேஸ் வந்து மாறிருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து இது வந்து வைக்-ஆஃப் தியரியோட சைட் வேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ எங்களுக்கு வந்து இந்த பிளேஸுக்கு மந்த்லியோட ஒரு பெரிய ஒரு எஃப்இஜி கேப் வந்து எனக்கு மார்க்கெட் கீழே வந்து எடுத்துட்டான் எனக்கு மார்க்கெட் திரும்பி மேலே மூவ் ஆகிருக்கிறாங்க. இப்போ வந்து இங்கே இருக்கிற ஃபைனலான எஃப்இஜி கேப் வந்து எடுத்துருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எங்களுக்கு வந்து எஃப்இஜி கேப்ஸ் அப்படின்னு சொல்ல வந்து ஒன்று இருக்காது. சரியா, இந்த எஃப்இஜி கேப்ஸை ஃபுல்லாக தான் எங்களுக்கு மார்க்கெட் எடுத்துட்டு எங்களுக்கு இங்கே இருந்தால் மார்க்கெட் வந்து அதோடைய ஃபைனல் பம்பை கொடுத்துருக்கும். சரியா, அப்போ எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இருக்கிற எஃப்இஜி கேப்ஸை ஃபில்அப் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸ். சரியா, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் இதுக்கு முன்னாடி நிறைய லிக்விடிட்டிஸ் இருந்திருக்கும். இந்த லிக்விடிட்டிஸ் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து மார்க்கெட் கிராப் பண்ணிருச்சு. சரியா, கிராப் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு இந்த ஜோன் தான் ஒரு சப்போர்ட் ஜோன் ஆகும். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆகவும் இருக்குது. எங்களுக்கு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து எனக்கு பிரேக் அவுட் பண்ணணும் மார்க்கெட்.
அப்போ இங்கே இருக்கிற எஃபிஜியை வந்து எனக்கு ஃபில்அப் பண்ணிருச்சு. அப்போ மந்த்லி ஒரு எஃபிஜியை ஃபில்அப் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு வந்து தெரியும் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பிளேஸில் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக நாங்கள் RSI எனேபிள் பண்ணுவோம். RSI அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் RSI வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஓவர் போட்டுக்கு போயிட்டு திருப்பி மார்க்கெட்டுக்கு வந்து திருப்பி ஓவர் போட்டுக்கு போயிட்டு மார்க்கெட் வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் கரண்ட்டாக கீழே வந்துட்டு இருக்குது. சரியா, இது வந்து எங்களுக்கு மந்த்லி சார்ட் அண்ட் வீக்லி சார்ட் அண்ட் டெய்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் டெய்லி சார்ட் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் கீழே வந்துருச்சு. கீழே வந்துட்டு இங்கேருந்து டெய்லி சார்ட்டில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இங்கே இருக்கிற இதில் காட்டுற பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த பிளேஸில் வந்து ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது. இந்த பிளேஸில் எனக்கு சைட் வேஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இதை ஒரு புல்லிஷ் ஃப்ளக் பேட்டர்னாக எடுக்கலாம். இது வந்து ஒரு புல்லிஷ் ஃப்ளக் பேட்டர்னாக எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ அதுக்கு பின்னால் அங்கிருந்து மார்க்கெட் வந்து எனக்கு பிரேக் அவுட் பண்ணி மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் வந்து பேரிஷாக இருக்கிற ஆக்கள் வந்து அது வந்து எங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு பேரிஷாக தான் இருக்கும். பட் நாங்கள் வந்து இது ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஹை டைம் ஃப்ரேம் எங்களுக்கு நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு புல்லிஷாக தான் பார்க்கப்படும். என்ன சொன்னால் இந்த வைக் ஆஃப் தியரியோட சைட் வேஸ்னால இந்த வைக் ஆஃப் தியரியோட சைட் வேஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மோஸ்ட்லி வந்து பிட்காயினில் வரும். அண்ட் அது மாதிரி இது வந்து பிட்காயினில் ஒர்க் ஆகவும் செய்யும். சரியா, அப்போ இதுதான் எங்களுக்கான ஃபைனல் மூவாக பார்க்கப்படுது இந்த வைக் ஆஃப் தியரியோட இந்த சைட் வேஸில். சரியா, பாருங்க இந்த நான் முன்னாடி காட்டின மாதிரி எனக்கு வந்து இது வந்து வைக் ஆஃப் தியரியோட சைட் வேஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கிருந்து எனக்கு வந்து இப்போ மார்க்கெட் இங்கே பாருங்க இந்த லைன் இருக்கு தானே, இந்த லைனை வந்து எனக்கு பிரேக் அவுட் பண்ணி எனக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆக இருக்குது. சரியா, இப்போ அதே மாதிரி எனக்கு வந்து என்ன செய்யணும் சொன்னால் இந்த லோவை வந்து எனக்கு பிரேக் டவுன் பண்ணக்கூடாது மார்க்கெட். இங்கே இந்த லோவை பிரேக் டவுன் பண்ணக்கூடாது. அப்படியே பிரேக் டவுன் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு இந்த லோவை வந்து மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு லோவும் எனக்கு இதுதான் ஃபைனலான லோவாக இருக்கும். அப்போ இந்த லோவை வந்து எனக்கு மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணலன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த பிளேஸில் ஒரு கிளியரான ஒரு சைட் வேஸ் வந்து கொடுக்குது. மார்க்கெட் எனக்கு இந்த மாதிரி ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். சைட் வேஸ் ஒன்று இப்படி கொடுத்துட்டு இங்கே இருந்தால் எனக்கு அதோடைய ஃபைனல் மூவை வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அதோடைய இந்த வைக் ஆஃப் தியரியோட சைட் வேஸ் அண்ட் இது வந்து ஒரு புல்லிஷ் ஃப்ளக் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகி இங்கிருந்து மார்க்கெட் வந்து எனக்கு ஹையர் ஹை வச்சு எனக்கு மார்க்கெட் ஒரு ஹியூஜான ஒரு மூமெண்டம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இது வந்து எனக்கு ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக மாறும். இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரும் எனக்கு வந்து ஒரு ஹியூஜான ஒரு பம்பை கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த பிளேஸில் வந்து நீங்கள் வந்து பெனிக் செல் பண்ணலாமான்னு கேட்டால் இன்னும் இந்த பிளேஸில் வந்து பெனிக் செல் பண்ண வேணாம். நீங்கள் வந்து உங்களுடைய மணியை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ZEC கோயினை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த கோயினில் ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வெளியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே இப்போ வந்து நாங்கள் புல்லிஷுக்கு பார்த்தோம். இப்போ நாங்கள் வந்து பேரிஷுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேரிஷில் வந்து எனக்கு இந்த பிளேஸில் வந்து ஒரு ரெஃப்யூஜி கேப் இருக்குது. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெஃப்யூஜி கேப் இருக்குது. ஒன்று எனக்கு வந்து மார்க்கெட் இந்த சைட் வேஸ் கொடுக்க கொள்ள எனக்கு வந்து இங்கே இருந்து இந்த சைட் வேஸில் வந்து இது ஒரு சைட் வேஸ் மாதிரியே வந்து எனக்கு கீழே வந்து இங்கே இருக்கிற இந்த லிக்யூரிட்டிஸ் இந்த இருக்கிற இந்த எஃபிஜியை வந்து ஃபில்அப் பண்ணிட்டு சரியா இந்த எஃபிஜியை வந்து ஒரு விக் கொண்டு வச்சு எடுத்துட்டு மார்க்கெட் வந்து எனக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு கீழே வந்து அதுக்கு கீழே இருக்கிற எஃபிஜிஸில் வந்து எனக்கு வந்து ஒரு விக் கொண்டு வச்சுட்டு சரி எனக்கு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. ஸோ எனக்கு வந்து இது ஒரு பியரிஷாக பார்க்கப்படுதுன்னு சொன்னால் இது வந்து ஒரு பியரிஷாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பை லிமிட் வந்து உங்களுக்கு போடலாம். $186 $148 வரைக்கும் உங்களுக்கு ஒரு பை லிமிட் போடலாம். ரெண்டாவது பை லிமிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $139 $56 வரைக்குமே 56 கீழே வரும் $42 வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் பை லிமிட் போடலாம். ஆனால் எங்களுக்கு இந்த அளவுக்கு வருமானு கேட்டால் அது டவுட் தான். பட் எங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்க இந்த எஃபிஜி கப்பை ஃபில்அப் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் செகண்ட் இருக்க இந்த எஃபிஜி கப்பை ஃபில்அப் பண்ணிட்டு எனக்கு மார்க்கெட் வந்து திருப்பி மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குயின்டேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.